மத்தேயு 14:32 எடுத்து வாசிங்க. மத்தேயு 14. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இந்த வார்த்தையை மையமாய் வைத்து, இந்த வசனத்தை மையமாய் வைத்து கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. அல்லேலூயா. அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காற்று வீசப்பட்டு கொண்டு இருக்கிறது. புயல் அதிகமாக ஸ்தோத்திரம் பாதிப்புக்குள்ளாய் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் எப்படி முடிக்கிறாங்க? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று. எத்தனை பேருக்கு வீட்டில் காற்று அடங்கணும்? புயல் ஓயணும்? பாதி பேர் தான் போல இருக்குது. பாதி பேர் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. பிரச்சனையை அல்ல, இயேசுவை நோக்கு. இதுதான் என்னுடைய டைட்டில் இன்னைக்கு. அல்லேலூயா. பிரச்சனையை அல்ல, இயேசுவை நோக்கு, காற்று அமர்ந்தே ஆகும். அல்லேலூயா. அங்கே அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது என்றால் பேதுருவையும் இயேசுவையும் குறிக்கிறது. அவர்கள் படகு ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இந்த வேத பகுதியை அநேக செய்திகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அநேக போதகர்கள் நிறைய செய்திகளை இதை கொடுத்துருப்பாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த சில விளக்கங்களை வைத்து இன்றைய தினத்தில் எப்படி காற்றை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு போராட்டமான சூழ்நிலை, கண்ணீரான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, வியாதியான சூழ்நிலை, ஸ்தோத்திரம், எல்லா பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கிற நமக்கு அந்த காற்றை அமர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உங்கள் குடும்பத்தில் எத்தனை எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய், ஏதோ ஒரு துன்பத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய படகு ஆடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்னாடி இயேசு ப்ரீச் பண்ணுறாரு, மக்களுக்கு அற்புதத்தை செய்கிறாரு, பெருக செய்கிறாரு. எல்லாம் முடித்த உடனே சீஷர்கள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் முன்னாடி போயிடுங்க, நான் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இப்போ போட்டு கரையிலேருந்து கடலுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் என்ன ஆகிடுச்சு? அங்கே புயலும் காற்றும் அடிக்குது. சீஷர்கள் எல்லாம் படகுல இருக்கிறாங்க. ஏசப்பா எங்கே இருக்கிறாரு? கரையில் மலை மேலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு? 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு மீண்டும் வருவார். அல்லேலூயா. பிரச்சனை அல்ல, இயேசுவை நோக்கும் பொழுது காற்று அந்த நேரத்தில் கட்டளையிட்டபடி அடங்கும். அல்லேலூயா. அந்த வசனம் என்னன்னு போட்டிருக்கு? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. எத்தனை பேர் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பாதி பேர் கை தூக்க மாட்டீங்க, கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா. வீட்டுக்கு வீட்டு இதெல்லாம் கரெக்டாக வரும் வசனத்தை தவிர. அல்லேலூயா. எல்லார் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. நான் விசுவாசிக்கிறேன், பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை தருவார். தினந்தோறும் காற்று அடிக்கும், அந்த காற்றை நிறுத்த கர்த்தர் சக்தியை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தினந்தோறும் புயல் வரும், அந்த புயல் மத்தியில் போட்டு உடையாமல் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. படவில் ஏறின உடனே ஏசப்பா என்றைக்கு உன்னோடு சேர்ந்து உன் படகுல ஏறுறாரோ அன்னைக்கு தான் காற்று அடங்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் அடங்கவே அடங்காது. கொந்தளிச்சின்னு தான் இருக்கும். புயல் அடிக்கிறது அடிக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் போட்டில் அவர் ஏறணும், உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வரணும். அல்லேலூயா. வெளியில் கிறிஸ்துவ வீடுன்னு எழுதுறதுனால விடுதலை வராது. வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும்? அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? அவர்கள் படவில் ஏறிட உடனே. அந்த 2 பேரும் யார் யார்?
பேதுருவும் இயேசுவும் படகுல ஏறின உடனே அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தியதாக நம்ம சோத்திரம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு தோல்வியோ, ஏதோ ஒரு கண்ணீரோ, ஏதோ ஒரு ஏமாற்றமோ, ஏதோ ஒரு பலவீனமோ, ஏதோ ஒரு பணத்தேவையோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வீடுகளிலும் ஒரு பெரிய காற்று அடித்து கொண்டே இருக்கிறது, பெரிய புயல் அடித்து கொண்டே இருக்குது. ஆனால் அதுக்கு பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் இல்லை. அல்லேலூயா. அவர் படகுல ஏறுனா அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த போட்டில் சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. இது எப்படி என்ன ஆகும்னு. அவர் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தா கரையிலேருந்து எப்படி வராரு, தண்ணியில் நடந்து வராரு, போட்டுக்கு நேராக வராரு. அவர் நினச்சிருந்தா போட்டை வர வச்சுருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த காற்றுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்துருந்தா போட்டை தள்ளின்னு வந்து கரைக்கு தள்ளி இருக்கும். இல்லை, ஆனால் அவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய பாதங்கள் தண்ணீரில் நடந்து வருவதை பார்த்த உடனே அந்த எல்லாரும் என்ன அங்கே என்ன போட்டிருக்கு, அவர் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்மளை போல் ஒரு ஆள் அங்கே இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். 28வது வசனம் எப்படி போட்டிருக்கு, பேதுரு அவரை நோக்கி. லைன் பண்ணிங்க, பேதுரு, அந்த வார்த்தையை லைன் போட்டுங்க, பேதுரு அவரை நோக்கி. இயேசு உங்கள் போட்டில் ஏறணுன்னா, அல்லேலூயா, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்க, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது தான் உங்கள் படகுல அவர் ஏறுவார். அல்லேலூயா. 12 பேர் இருந்தாங்களா, 10 பேர் இருந்தாங்களா, நாங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லலை, சீஷர்கள்னு போட்டிருக்கு. அப்போ அத்தனை சீஷர்கள் மத்தியில் பேதுரு மட்டும் யாரை நோக்கி பார்க்குறான், இயேசுவை நோக்கி பார்த்து. அந்த வசனம் எப்படி போட்டிருக்குது, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றால். நல்லா யோசிச்சிங்க, பதற்றமான சூழ்நிலை, போட்டு முழுகிற அளவுக்கு காற்றும் புயலும் அடிக்குது, சீஷர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஆள் தண்ணியில் நடந்து வரான். இந்த சூழ்நிலையில் இவன் என்ன பேசுகிறான், நீர் இயேசுவே ஆனால் நானும் எங்கே வரணும், தண்ணி மேலே நடந்து உங்ககிட்ட வரணுன்றான். அவரும் பாதி தண்ணியில் இருக்கிறார், கரை போட்டு உள்ளே இருக்குது, தண்ணியில் அவர் வந்துட்டார், இவன் தண்ணியில் இறங்குறான். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னு? பாதி பேர் தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், இந்த சோதனையிலேருந்து வெளியில் வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த புயல்லேருந்து வெளியில் வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கண்ணீரிலேருந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சொல்கிறேங்க, இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய அமைதியை தருவார். அல்லேலூயா. அடிக்கிற அலைகள், அடைக்கிற ஓசைகள் மத்தியில் கர்த்தர் ஒரு சோத்திரம் மெல்லிய ஓசை, அவருடைய சத்தத்தை கேட்க செய்வார். அல்லேலூயா. காற்றும் புயலும் அடிக்கும்போது வேறு எந்த சவுண்டுமே கேட்காது. நேற்று நியூஸில் பார்த்தேன், ஏதோ ஒரு நம்ம இந்த மாவட்டத்தில் அடித்த காற்றுல எல்லா தென்னை மரமும் புட்டிங்கின்னு போயிட்டுருக்கு. அல்லேலூயா. காற்றும் கடலையும் அடக்குகிறவர் அவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யாரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் 34:5 சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. பிரச்சனை மத்தியில் யாருங்க இயேசுவை நோக்கி பார்க்குறா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பண தேவை இருக்கும் பொழுது, ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது, ஒரு சோதனை இருக்கும் பொழுது, குடும்பத்தில் யாரை நோக்கி பார்க்குறோம்? உண்மையாவா? கடைசியாக தான் வரும். ஃபஸ்ட்டு நம்முடைய எல்லா ட்ரையும், உண்மையாக சொல்லுங்கள், எல்லா ட்ரையும் பண்ணிவிட்டு கடைசியாக எங்கே வருவோம்? அப்புறமா பாஸ்டருக்கு, பாஸ்டம்மாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பேதுரு செய்தது என்னது? இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி. சங்கீதக்காரன் 66:17 சொல்கிறான், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். கொஞ்சம் டஃப்பான டைம் தாங்க, ஆனால் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏசப்பாவை நோக்கி. அல்லேலூயா. டஃப்பான டைமில் யாரை கூப்பிடணும்? உங்கள் போட்டில் வரணுன்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? இயேசுவை நோக்கி
கூப்பிடணும். அவன் போட்டில் நின்று அவன் கூப்பிடல. அவனுக்கு என்ன ஒரு தைரியம்னா, என்னை விடுவிக்கிறவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. போட்டில் இருந்து சாகிறத காட்டிலும் தண்ணியில் போனால் என்னை சாக விட மாட்டான்னு அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு. அல்லேலூயா. மற்ற சிஷ்யர்கள்லாம் போட்டுக்குள்ளே இருந்தாங்க. இவன் என்ன பண்ணுறான், போட்டில் இருந்து எந்த பைத்தியக்காரனா தண்ணியில் இறங்குவானாங்க? அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அற்புதம் நடக்க வேண்டுமானால் அவரை நோக்கி தான் நம்ம போனோம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே நீ தாப்பால் போட்டு கம்முன்னு உட்காண்டிருப்ப, எல்லாமே வராது. அல்லேலூயா. அவரை நோக்கி நீ தேடும் பொழுது, அதிகாலையில் அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்வார். ஏசாயா 55:6 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி. கண்டடையத்தக்க சமயம்னா என்னதுங்க? எந்தெந்த சமயங்களில் தேவனை தேடணுமோ அந்த சமயங்களில் தேவனை சொல்லுங்களேன். ஆராதனை ஒழுங்குகள் எப்பப்பெல்லாம் ஆலயத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த நேரத்திலலாம் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஆராதனைகள் உண்டோ, தேவனை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போட்டில் பிரச்சனை, போட்டு கவுற போது தண்ணி, புயல், காற்று எல்லாம் அடிக்குது. எல்லா சிஷ்யர்களும் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன தைரியம்? என்னை விடுவிக்கிறவர் முன்னாடி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் உயிரை கூட பார்க்கல, என் நேசர் என்னை கைவிட மாட்டான், தண்ணியில் இறங்குறான். அந்த வசனம் அப்படி தானே போட்டிருக்கு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அவன் அங்கே தப்பிச்சு போகணுன்னு நினைக்கல. அவனுக்கு விசுவாசம் டபுள் மடங்காக மாறிடுச்சு. அல்லேலூயா. தண்ணி மேலே நீ நடந்து வர, அப்போ என்னையும் நடக்க வைங்க. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையை பார்த்து பேசினப்பா, இந்த பிரச்சனை மேலே நீயும் நடந்து வாப்பா. அல்லேலூயா. என்னுடைய சோதனை மத்தியில் நீங்கள் இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தான்? நோக்கி பார்த்தான். நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கை பயணத்தில் அவர் உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நாம் பார்ப்பது தான் நம்மை கட்டுப்படுத்தும். உண்மையா இல்லையா? நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ அது என்ன பண்ணணும்? நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். உண்மையா இல்லைங்களாங்க? ஃபோனையே பார்த்துருந்தீங்கன்னா எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம்? எதனா ஒரு படத்தையே நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க, அதை போல் நீங்களும் மாறுவோமா இல்லையா? சிந்தனை மண்டலங்கள்லாம் எதுக்கு மாறும்? அந்த சிந்தனைகளுக்குள்ளேயே இருக்கும். அல்லேலூயா. எதை நாம் பார்க்குறோமோ அதை நம்மை கட்டுப்படுத்துகிறதா இருக்குது. அதனால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும் வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது அவன் என்ன பண்ணான்னு சொல்ல பாருங்கள். நம்முடைய படகுல கர்த்தர் இயேசு ஏற வேண்டும் என்றால், ரெண்டாவது அந்த 29வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு படகை விட்டு இறங்கி. அல்லேலூயா. ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கணுன்னா, வார்த்தையை நம்ப வேண்டும். எதை நம்பணும்? வார்த்தையை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், வார்த்தையை நம்ப வேண்டும். வார்த்தையை நம்ப வேண்டும். அவர் சொல்றார் இறங்கி வான்னவனே அவன் படகை விட்டு இறங்கிட்டான். அல்லேலூயா. எதை நம்புகிறோமோ இல்லையோ, எதை நம்பணும்? தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். நாகும் 1:7 எடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பணும். அவர் சொல்லிட்டாரு இறங்கி வான்னு. நானாக தான் இறங்கி இருக்கவே மாட்டேன். ஆனால் பேதுருக்கு ஒரு நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே. அல்லேலூயா. யார் சொன்னது? அற்புதங்களை செய்தவர். அதற்கு முன்பாக தான் மீனையும் அப்பத்தையும் பெருக செய்த தேவன். அல்லேலூயா. அவருடைய அற்புதத்தை கண்களால் பார்த்த பேதுரு, மற்ற சீஷர்கள் எல்லாம் போட்டில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? இறங்கி காலை தண்ணியில் வைக்கிறான். வார்த்தையை நம்புகிறான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 125:1 சொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா நம்முடைய போட்டில் வரணும்னா எதை நம்பணும்? தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்களேன், வார்த்தையை
நம்பணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இயேசுவை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது வார்த்தையை நம்புகிற மனிதர்களாய், வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எத்தனை காற்று, எத்தனை மழை, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவங்க சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருப்பார்கள். மனிதனுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பிரியமாக இருப்பதே நலம். அல்லேலூயா. தெய்வ வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாய், தெய்வ வார்த்தையை நம்புகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடும் பொழுது, பேதுரு அந்த எல்லா சீஷர்கள் மத்தியில் யாருடைய வார்த்தையை நம்பினா? அங்கே வேறு யாரும் தண்ணியில் இறங்கினாங்கன்னு போடல. அல்லேலூயா. யார் இறங்கினா? பேதுரு தண்ணியில் இறங்குறான். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வா. புரியலல்ல? நீ சொகுசாக உட்காந்துருக்கல, அதை விட்டு வெளியில் வா. அல்லேலூயா. அப்போ தான் உன் வாழ்க்கையில் காற்று அடங்கும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உன் போட்டில் ஏறுவார். நான் இதை விட்டு நகரவே மாட்டேன், இந்த சேரில் தான் உட்காருவேன், இந்த சிஸ்டர் பக்கத்தில் தான் உட்காருவேன், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பற்றியா, அதை விட்டு வெளியில் வா அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகுவதில் ஒரு சொகுசு இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாமே முடித்தாதான் நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களுடைய பிஸியான நேரத்தில், உங்களுடைய நெருக்கமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பணும். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகளெல்லாம் நம்ம நம்புகிறோம், ஆனால் செயல்படுத்த முடியல. ஆனால் தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 56:3 சொல்லியிருக்கான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்புகிறோம்? உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனையோ, ஒரு தோல்வியோ, ஒரு வியாதியோ எது வந்தாலும் நம்ம போய் நாடுறது யாரை ஃபஸ்ட்டு? எந்த வார்த்தையை நம்புகிறோம்? உண்மையாக சொல்லுங்களேன், யாரை நம்புகிறோம்? கையிலையோ கால்லையோ ஒரு நரம்பு லைட்டாக புடச்சிச்சுன்னா யாரை போய் கேட்குறோம்? சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவோம், அவங்க எல்லாருமே டாக்டராக தான் மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்கிறதையும் 5 நாள் கண்டினியூ பண்ணுவோம், டாக்டர் சொல்கிறதையும். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோன்றது 10வது நாள் தான். உள்ளேயே எல்லாமே ஃபெயிலியர் ஆன பிறகு எங்கே வருவோம்? சொல்லுங்களேன். கர்த்தரிடத்தில் வருவோம். அல்லேலூயா. முதலாவது நாளில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுமந்தவர்களாய், அல்லேலூயா, கர்த்தருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுடைய தழும்புகளால் சுகமானேன் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் பெரிய விடுதலை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்கள் போட்டில் அவர் வரணும்னா ரெண்டாவது யாரை நம்பணும்? அல்லேலூயா. அவர் நடந்து வராரு. ஃபஸ்ட்டு இவர் நோக்கி பார்க்குறாரு, ரெண்டாவது அவருடைய வார்த்தையை இவர் நம்புகிறாரு. இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அவர் உள்ளேயே வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாரத்தை நான் முடிக்கும்போது இப்படி தான் முடித்தேன், பேதுருவால் தான் அவர் மீண்டும் போட்டுக்கே வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் விசுவாசத்தை அவர் பெருசாக நினச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தன் விசுவாசத்தினால உன் குடும்பத்துக்குள்ளே அவர் வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு தண்ணீரில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் நடந்தான். எழுதிங்க, பேதுரு தண்ணீரில் நடக்கலைங்க, தேவனுடைய வார்த்தையில் நடந்தான். ஏன்னா மாம்சமாக நம்ம பார்க்கும்போது அது தண்ணீராக இருக்கும், ஆனால் அவனுடைய விசுவாசத்தின் கண்கள் அது பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையில் நடந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் நம்ம நடக்க, தேவனை நம்புகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உங்கள் படகுல ஏறுகிறவராக இருப்பார். மூன்றாவது விஷயம் 19, 14, 29 வாசிங்க. அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இறங்கிட்டான், வார்த்தையை நம்பினான். மூன்றாவது என்ன பண்ணுறான்னா, விசுவாசத்தில் நடக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்தில் நடக்கணும். 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள். சிலர்லாம் தூங்குறாங்க, நான் பேர் சொல்ல. தட்டி சொல்லுங்கள், விசுவாசத்தில் நடக்கணும். விசுவாசத்தில் நடக்கணும். அல்லேலூயா. விசுவாசி பதறான் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா? அல்லேலூயா. விசுவாசத்தில் நடக்கிற ஒரு சோத்திரம் அனுபவத்திற்கூட இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? படகை விட்டு இறங்குறது மட்டும் இல்லை, போட்டை பிடிச்சி அவன் தொங்கலை, அவன் விசுவாசத்தில் நடந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தில் நடக்கிறீங்க சொல்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் என் குடும்பம் நடக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த மாதம் கர்த்தர் விசுவாசத்தோடு எல்லா ஓடிங்களையும் முடிப்பார். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்திப்பார். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடும் பொழுது ஸ்தோத்திரம், உங்கள் படகுல அவர் உள்ள வருகிறவராக இருப்பார். அல்லேலூயா. கொலேசியர் 2:6-7 எடுத்து வாசிங்க. கொலேசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் நடக்கும் பொழுது தான் தேவன் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வருவார். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உண்மையாக என்ன பாருங்கள், தேவைகள் மத்தியில் விசுவாச அறிக்கை எத்தனை பேர் பண்ணுறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். தேவைகள் மத்தியில் அப்பா இந்த டப்பாவெல்லாம் நிரப்புங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நீங்கள் நிரப்புங்கப்பா, என்னுடைய ஞானத்தெல்லாம் நீங்கள் நிரப்புங்க, நான் சம்பாதிப்பது எல்லாம் உம்முடைய சம்பத்து, எல்லாம் உம்முடைய ஸ்தோத்திரம் கிருபையினாலே நடக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் விசுவாசத்திலே நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. படகுல உட்கார்ந்த விசுவாசம் பாதுகாப்பை தரும். மற்ற சீஷர்களுக்கெல்லாம் படகுல உட்கார்ந்துருந்தாங்க, இயேசு வந்துடுவாருன்னு, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரும். ஆனால் படகை விட்டு வெளியேறுகிற விசுவாசம் அற்புதத்தை தரும். அல்லேலூயா. நம்ம படகுலே கம்ஃபர்ட்லேயே இருக்கிறோம், ஆனால் பேதுரு வெளியில் வரும்பொழுது அவன் கண்கள் அற்புதத்தை பார்க்கிறது. 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. 1 பேதுரு 5:8-9. இந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் விசுவாசத்தில் நடக்கிறீங்க சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்த வாரம் இந்த பணம் வருவது விசுவாசம் அல்ல, அடுத்த வாரம் வராதுன்னு தெரிந்து நடக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அடுத்த வாரம் இந்த ரிசல்ட் எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்ற விசுவாசத்தில் நிற்பதல்ல, அது நெகட்டிவாக வரும், ஆனாலும் கர்த்தர் அதை பாசிட்டிவாக மாற்றுவார் என்று விசுவாசத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. தண்ணிக்குள்ளே நடந்தால் உள்ளே போவான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? நடக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி போய் நீங்கள் விசுவாசத்தோடு தண்ணி மேலே நடந்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அத்தனை சீஷர்கள் உள்ளதாக இருந்தாங்க, ஆனால் பேதுருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்தது. ஏன்னா விசுவாசத்தில் நடந்தான். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டுங்க. கஷ்டமா, தோல்வியா, பிரச்சனையா, பண தேவையா, விசுவாசத்தில் நட, கர்த்தர் போட்டில் வந்துடுவார். எல்லாம் சரியாயிடும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். காற்று அடங்கும், கொந்தளிப்பெல்லாம் நீங்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அத்தனை சீஷர்கள் பயந்த நேரத்தில் நம்ம தலைவன் இறங்கி நடந்து போனான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்கு நம்பினா, 2வது விசுவாசத்தில் நடந்தால். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 14:31 வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே, நல்லா அவருக்கு ஒரு கையை தட்டிடுங்க. அவரு கூட பயம் இல்லாமல் இப்போ தண்ணியில் இறங்கிட்டார். அல்லேலூயா. அவரும் பயந்த சுவாபந்தான், விசுவாசத்தில் உள்ளே இறங்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் நடக்கணும். அல்லேலூயா. லாஸ்ட்டு அவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, உங்கள் போட்டில் வரணுன்னா ஃபஸ்ட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள், 2வது வார்த்தையை நம்புங்க, 3வது விசுவாசத்தில் நடங்க, 4வது அவர் எதிர்பார்க்கிறது இயேசுவுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக இரு. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? இயேசுவுக்கு பாஸ்டருக்கு அல்ல, எந்த போதருக்கும் அல்ல, எந்த சபைக்கும் அல்ல. யாருக்கு நல்ல விசுவாசியாக இருக்கணும்? இயேசுவுக்கு நல்ல விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசியை. இயேசுவை நோக்கி பார்த்துட்டான், வார்த்தையை நம்பிட்டான், விசுவாசத்தில் நடந்துட்டான், தண்ணியில் கால் வச்சோடனே உள்ளே போகல. ஆனால் நமக்கு சுயமாக நம்ம சுவாபத்தில் ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பயப்படுறான், தண்ணிக்குள்ளே உள்ளே போயிடுவோமோ. அதனால தான் அங்கே என்ன சொல்கிறாரு? கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சந்தேகமே படாத, சந்தேகமே படாத.
நல்லா தட்டி சொல்லுங்கள், சந்தேகமே படாத, அவர் உன்னை நிறுத்துவார். இந்த காற்று மாறும், இந்த புயல் மாறும், ஒரு அமைதி பிறக்கும். அவர் போட்டுக்குள்ளே வந்த பிறகு எல்லாமே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு பயம் இருந்தது, பயத்தினால பயந்து தடுமாறுறான். அப்போ என்ன சொல்கிறார்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு நல்லவங்களாக இருக்கணும் நம்ம நடிக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேங்க, இயேசுவுக்கு நல்ல விசுவாசியாக இருங்க. அல்லேலூயா. யாருக்கு விசுவாசியாக இருக்கணும்? யாருக்கு விசுவாசியாக இருக்கணும்? இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியானிட்டியில் எங்கே கேட்டினாலும் நான் இவங்க விசுவாசி, அந்த சபை விசுவாசி. யாருக்கு விசுவாசின்னு சொல்லணும்? சொல்லுங்களேன். சபைகள் மாறும், காங்கிரிகேஷன் மாறும், ஆனால் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நீ எந்த காங்கிரிகேஷனுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் யாருடைய விசுவாசியாக இருக்கணும்? சொல்லுங்கள். இயேசு மாறாதவர். பாஸ்டர் மாறுவார், பாஸ்டர்மா மாறுவாங்க, சபை மாறும், கட்டிடங்கள் மாறும், போதனைகள் மாறும், வெளிப்பாடுகள் மாறும், அபிஷேகம் பெற்றவர்கள் மாறுவார்கள். ஆனால் இயேசு மாறாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு மாறாதவர். ஜூலியஸே மாறி போனாலும் இயேசு மாறாதவர். அவர் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தைகளும் விசுவாசத்திலே நடந்த நீ இறங்கின பிறகு சந்தேகப்பட்டியேடா. அல்லேலூயா. அற்ப விசுவாசியே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட அற்ப விசுவாசியேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு பிரச்சனை பெருசாக இருக்கும். நான் சொல்கிறேங்க, இப்பயும் பிரச்சனை பெருசாக இருக்கும். ஆனால் நாளைக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கும் போது விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு இருக்கணும். அல்லேலூயா. பேதுரு வார்த்தையை கேட்டான், விசுவாசத்தில் நடந்தான். ஆனால் காலை வச்சவனே ஒரு பயம் அவனுக்குள்ளே ஆளுகை செய்து. எத்தனை பேருக்கு பயம் உண்டு? உண்மையாக சொல்லுங்கள். எதிர்காலத்தை குறித்து எத்தனை பேருக்கு? எனக்கும் இருந்ததுங்க, இப்போ இல்லை. ஆனால் எனக்கும் எதிர்காலத்தை குறித்து சில பயங்கள் உண்டு, ஆனால் இப்போ பயம் இல்லை. அல்லேலூயா. அப்படி பயந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அற்ப, சொல்லுங்களேன், அற்ப விசுவாசியே. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். காய்களுக்கு தூக்கி சொல்லுங்கள், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நண்பர்கள், உறவினர்கள் சில நன்மைகளை செய்கிறாங்க, அதற்கு பின்னாடி சில பிளானை வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. உண்மையாக இல்லையா? என் பெற்றோராக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், என் உறவினர்களாக இருக்கட்டும், என் நண்பர்களாக இருக்கட்டும், எனக்கு ஒரு நன்மை செய்தால் அவர்கள் பலனை எதிர்பார்ப்பார்கள். உண்மையாக இல்லையா? ஆனால் நீ இயேசு பலனை எதிர்பார்க்காதவர். அல்லேலூயா. அவர் செய்தால் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த காற்றும் அந்த கொந்தளிப்பும் இயேசுடைய மகிமையை வெளிப்படுத்தவே. அல்லேலூயா. அவர் தண்ணீர் மேல் நடக்க ஒரு அற்புதத்தை கட்டளையிட பேதுருடைய விசுவாசத்தை அடுத்த பரிமாணம் எடுத்து செல்ல கர்த்தர் தண்ணியில் நடக்க வச்சார். அந்த அதிகாரத்தை நான் தொடர்ந்து படிக்கும்போது எனக்கு அதான் ஆச்சரியம். இவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் போட்டை கரைக்கத்துன்னு வந்தால் வேலையை முடிஞ்சிட்ருக்குமே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி யோசித்து பார்ப்போம், ஏன் இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் இந்த போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது? அவருடைய மகிமை வெளிப்பட. அல்லேலூயா. நீ வார்த்தையை நம்பணும், விசுவாசத்தில் நடக்கணும், அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நல்ல விசுவாசியாக இருக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ணமான காரியங்களை செய்வார். யோவான் 20:27 நம்ம வாசிக்கிறோம், அவர் மரித்து உயிர் தெழுந்து வருகிறாரு. அவர் ஒருத்தர்கிட்டையும் பிரத்யட்சமாக வந்து நிற்கிறாரு. ஆனாலும் நம்ம ஆள் தோமாக்கு என்னது? டவுட்டு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு சந்தேகம் உண்டு? அல்லேலூயா. தோமாக்கு அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாலை போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால், ஞானஸ்தானத்தில் நம்ம சொல்லுவோம், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவர் மீண்டும் வருவார் என்பதை ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடணும். அப்போ அவிசுவாசிகளை கர்த்தர் வெறுக்கிறார், விசுவாசிகளை கர்த்தர் நேசிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையாயிரு. விசுவாசியாக இருந்தால் மரண பரியந்தம். சொல்லுங்களேன்.
இயேசுடைய விசுவாசியாக இருந்தால் வார்த்தையில் நிலைத்திருப்பாங்க. அல்லேலூயா. வார்த்தையை நம்புவாங்க, விசுவாசத்தில் நடப்பாங்க, இயேசுவை மட்டும்தான் நோக்கி பார்ப்பாங்க. சபையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், விட்டுட்டு ஓடவே மாட்டாங்க. பக்கத்தில் தள்ளி சொல்லுங்கள், விட்டுட்டு ஓடவே மாட்டாங்க. குடும்பத்தில் பிரச்சனைனா நான் ஓடி போயிடுறேன். சபையில் ஒரு பிரச்சனைனா இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு, அந்த சபையிலேருந்து இல்லை, அது ஒரு நல்ல விசுவாசியே அல்ல. அல்லேலூயா. இயேசுவுக்கு விசுவாசியாக இருந்தால் ஒரு தொழுவத்தின் ஆடுகளாக இருப்போம். அல்லேலூயா. வசனத்தை மேய்ந்து அதினதின் காலத்திலே நன்மையான எல்லா கிரிகளையும் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கும்போது அதை எழுதின பவுல் மேலே எனக்கு ரொம்ப கோபம். ஏன்னா 10 நாள் போட்டுக்கிறார். நம்மளது 10 நாளில் எதுவுமே முடியவே முடியுதா? 10 நாள் எண்ணி கூட அழிச்சு 10 நாளில் தான் காவலில் போடுறான்னு எழுதிக்குது. ஆண்டவரே, கர்த்தர் 10 நாளை மாற்றுவார். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன், அவர் என் போட்டில் ஏறுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வரணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசத்தில் நடக்கணும். இயேசுவுக்கு விசுவாசியாக இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக உங்கள் போட்டில் ஏறுவார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்ற முடியும். காற்றையும் கடலையும் அடக்கினவர். அந்த ஸ்தோத்திரம், அந்த 32வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் படவில் ஏறின உடனே, இப்போ என்ன ஆச்சு? உடனே இயேசு கையை பிடித்து அவனை பிடித்து அற்ப விசுவாசியை சந்தேகப்பட்டா என்றார். அவன் 2 ஸ்டெப்பு நடந்துட்டான். 3ஆவது ஸ்டெப்புக்கு பயந்தவனே பிடிச்சிட்டாரு. பிடிச்சி போட்டுக்குள்ளே 2 பேரும் வராங்க. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காற்று அமர்ந்து போக வேண்டும் என்றால் யார் உள்ளே வரணும்? இயேசு. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தனியாக சண்டை போடாத, தனியாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணாத, அவர் உள்ளே வரட்டும். அல்லேலூயா. நீ எதுவுமே கவலைப்பட மாட்ட, உனக்காக அவர் சண்டை போடுவார். அல்லேலூயா. நீ தனியாக போட்ட போராட்டங்கள் எல்லாம் போதும், தனியாக நீ போராடி ஜெயிக்கணும்னு எல்லாம் போதும். அவர் உன் கூட வரும் பொழுது, அவர் படகுல ஏறின உடனே காற்று அங்கே அமர்ந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? பாதி பேருக்கு இல்லாத மாதிரியே தெரியுது. அல்லேலூயா. இதில் நிறைய பேர் என்னென்னா சீஷர்கள் மாதிரி, அவர் தான் அற்புதத்தை பண்ணிட்டார்ல, அவர் வரட்டும், போட்டு நல்லா ஆகிடும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். எங்கே இறங்க மாட்டோம், நம்ம விட்டு கொஞ்சம் கூட. இவங்கெல்லாம் யாருன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, சொகுசான வாழ்க்கை. அல்லேலூயா. நான் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், நான் 10 மணிக்கு தான் வருவேன், ஆனால் எல்லாமே பிளேட்டில் சொல்லுங்கள் ரெடியா வந்துடணும். சாம்பார் லேட்டானால் கூட எனக்கு மூக்கு மேலே கோவம் வரும். அல்லேலூயா. படகை விட்டு இறங்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், படகை விட்டு இறங்கு. நல்லா தட்டி சொல்லிடுங்க. அவங்க உங்களை திட்டினா கூட திட்டிக்கிட்டேன், படகு விட்டு இறங்கு. உன் பெருமையை விட்டு வெளியில் வா, உன் மேட்டுமையை விட்டு வெளியில் வா, உன் பொறாமையை விட்டு வெளியில் வா. சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. உன் கோபத்தை விட்டு வெளியில் வா, அப்போ தான் காற்று நிற்கும், இல்லைன்னா போட்டு உடஞ்சி போயிடும். அல்லேலூயா. உன் போட்டுக்குள்ளே அவர் ஏறணுன்னா உன் போட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் தள்ளணும். அல்லேலூயா. அழுக்கும் கந்தையும் வெளியில் போகும்பொழுது தான் அவர் போட்டுக்குள்ளேயே வருவார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் போட்டுக்குள்ளே வரவே மாட்டார். பேதுரு அவனுடைய விசுவாசத்தை, வார்த்தையை நம்பி இறங்கிட உடனே ஏசப்பா அவனை காப்பாற்ற தான் உள்ளே வந்தார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் கையை நீட்டி சொல்லியிருப்பார், காற்றையும் கடலையும் நான் அமர்த்துறேன், போட்டு அப்படியே போட்டோன்னு இருப்பார். அல்லேலூயா. ஆனால் ஒருத்தனுடைய விசுவாசத்திற்காக அவர் மீண்டும் படகுல ஏறுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை உண்டு, மீண்டும் ஏசப்பா எங்கள் படகுல ஏறணும், மீண்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வரணும். அல்லேலூயா. பிரச்சனை உண்டுங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. ஜெயித்தவர் தான் சொல்கிறார், வெற்றி பெற்றவர் தான் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர அவர் உதவி செய்வார். எப்போனா அவர் உங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எல்லாம் எழும்பி நிற்போம்.